ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போறது டீமன் ஸ்லேயரோட பார்ட் 2 னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 விளையாட இருந்தோம். இப்போ விளையாட போறது பார்ட் 2. போன மட்டும் நம்ம சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறது சாப்டர் 2. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதான் ஹைப். இப்போ எல்லாருமே ஹைப் பண்ணணும், சேனல் கொஞ்சம் ரீச் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி அகல பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூ பண்ணி விட்டீங்கன்னா இந்த சேனல் கொஞ்ச நாள் உயிரோட வாழும் அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ள போயிடலாம். எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் கோ அண்ட் ஃபினிஷ் திஸ் கேம் கைஸ். லெட்ஸ் கோ. ஓப்பன் பண்ணா பங்குனி வெயில் பல கட்டிட்டு மண்டை மேலே அடிச்சுன்னு இருக்கு. டான்ஜீரோ வெளில யாருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆள் உள்ளே வர்றான். யாருன்னு பார்த்தோம்னா அவன் தான் டான்ஜீரோக்கு ஸ்வாடு கொடுக்க வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான மாஸ்கை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சிருவீங்க. இதாவே மூஞ்சியேவும் க்ளவுன் ஃபேஸு. ஃபைனலாக டான்ஜீரோக்கு அவனோட ஸ்வாட் கிடச்சிருச்சு. கட்டானா அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்வாடை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வித்தியாசமான கலர் வரும். அது அவங்களுக்கே தெரியாது. அதாவது அந்த ஒரு நபர் எந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்வாடோட கலர் மாறும். ஸோ இப்போ டான்ஜீரோக்கு என்ன கலர் வருதுன்னா கருப்பு கலரில் ஸ்வாடு மாறுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இதை பார்த்து இந்த ஸ்வாடு கொடுத்தவனுக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து ரெட் கலரில் மாறுற ஸ்வாடை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் அவனுக்கு இப்போயும் அந்த ஸ்வாடு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கான். அந்த இடத்துல சாப்டர் 2 அப்படிங்கிற டைட்டில் போறானுங்க. தி ஸ்வாம்ப் டீமன். This is the Demon Slayer uniform I was provided. டான்ஜீரோ அடுத்த மிஷன் காண்டி யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான். அந்த நேரத்தில் அவனோட மாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே இருக்க மனுஷங்கள்லாம் நார்மலாக டீமனாக மாற மாட்டாங்க. அதை மாற்றக்கூடிய ஒரே ஒருத்தன் அவன்தான், அவன் மட்டும்தான். அவன் பேரு Muzan Kibutsuji. அந்த சீனை கட் பண்ணனே மிஷின் காண்டி நம்ம டான்ஜீரோ ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கான். பார்க்குறதுக்கு மார்க்கெட் பிளேஸ் மாதிரியே இருக்குங்க. மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இல்லை, மார்க்கெட்டே தான். ஸோ இங்கே தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இன்வெஸ்டிகேட் தி டவுன்னு போட்டுருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஒரு மெமரி ஃப்ராக்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதை பொறுக்கிடலாம். லொக்கேஷன் பார்த்தீங்களா, இந்த இது ஒரு செம்மையாக ஒரு கண்ணுக்கே பளிச்சுன்னு இருக்க மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக ஃபீல் ஆகுது. அந்த ஸ்கை க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். சீனரி உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்குது கைஸ். குறை சொல்ல முடியாத அளவுக்கு சீனரியாக இருக்குது. சரி, ஒருத்தன் எங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கான். அவன் மண்டை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்குது. இவன்ட்ட போய் பேசுவோம். இதெல்லாம் நமக்கு இந்த மிஷினில் வர எக்ஸ்ட்ரா டாஸ்க்கு. இதை முடிச்சாலும் ஒன்று தான், முடிக்கலாட்டி ஒன்று தான். பட் நான் இதை முடிச்சுட்டே போகிறேன். ஸோ முடிச்சனால இன்னும் நமக்கு 5 இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம 1 முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் மார்க் எங்கே இருக்குது? கொஸ்டின் மார்க்கில் சர்ப்ரைஸ் மார்க்கு இன்க்ளரேஷனாக என்னமோ சொல்லுவோம். அங்கே வாயில் வர மாட்டேங்குது. ஸோ ஓகே போவோம். ஸோ அதையும் முடிச்சாச்சு. இப்போ 2 முடிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு ரிமைனிங் 3 இருக்குது. அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து போக வேண்டிய லொக்கேஷன்ஸ்லாம் இந்த மினி மேப்லேயே இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தவங்க எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. சரி, இவன்ட்ட பேச்சுவார்த்தையை போடுவோம். ஓகே, முடிஞ்சு 3 முடிச்சிட்டோம். இன்னும் 2 ரிமைனிங் இருக்குது. அண்ட் இடையில இந்த மாதிரி கெமிட்சு பாயிண்ட் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக 4 மிஷின் முடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்றே ஒருத்தர் இருக்கான், ஃபைனல் ஒருத்தன். ஸோ இவன் தான் அவன். ஸோ அதையும் முடிச்சாச்சு. 5 பேர் சைடு மிஷின் முடிஞ்சிருச்சு. இனி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக போகிறது இந்த இடம் தான். ஸோ போயிடலாம். மேலே ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போனால் போதும். ஸோ வந்தாச்சு கைஸ். என்ன அனிமேஷனா என்ன? யாரா இவன்? என்ன அவன் தள்ளாடிட்டு போயிட்டு இருக்கான்? அவன் காசுமிவாப்பா. அவன் பேர் காசுமியா. ரொம்ப பாவமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இவன்ட்ட பேச்சுவார்த்தை போட்டு இவங்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கறக்கணும். அவன் நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். இந்த இடத்துக்கு வந்தோடனே நமக்கு ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம். இங்கே ஏதோ டீமன் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். சரி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் அந்த ஸ்மெல் எங்கே வருதுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட ஆர்டர் கொடுக்குறோம். அடுத்த மிஷின் வந்திருக்கு. டவுன் பீப்புள்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து அதான் பண்ண போகிறோம். ஸோ போக ஆரம்பிச்சிடலாம். அண்ட் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சென்ட் இருக்கும். ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது டீமன் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம போகும்போது கலெக்ட் பண்ணிக்கணும். டீமன் சென்ட்டு தானே? எஸ், டீமன் சென்ட்டு தான். எஸ் கைஸ், டீமன் சென்ட்டு. ஸோ இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 1 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் மொத்தம் 4 இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இடையில இருக்க சின்ன சின்ன மிஷின்ஸையும் நம்ம முடிச்சிடலாம். வணங்கப்பா. ஓகே, முடிச்சாச்சு. அவங்கள வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாமோ? சரி, ரூட்டை பார்த்து போ. நம்ம ரூட்டு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. மினி மேப்பில் பார்த்து ரூட்டு தெரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு இதில் பிரச்சனை என்னென்னா ஜாய்ஸ்டிக்கு பிரச்சனையா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, என்கிட்ட தான் போவோம். மேலே ஏறி இருக்கேன். நேராக போய் இந்த இடத்துல பெட்டியில் குதிச்சு கீழே வந்தாச்சு. இனி எங்கிட்டா போகணும்? இங்கிட்டு இல்லையா? அருமைடா. எங்கே இருக்கு அந்த இது? ஓ, இங்கிட்டே இருக்கா அந்த பொண்ணு. ஸோ பேசிடலாம். இது என்னன்னு தெரில. பேச்சுவார்த்தையை போடுவோம். அப்படியே ஓட்டி விட்டாச்சு. அடுத்த மிஷின் என்னடா? அடுத்து எங்கடா போகணும்? எனக்கு ரூட்டை சொல்லுங்கடா. இந்த ட்ராவல் பண்ணுறது தான் கைஸ் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ இன்னொரு சென்ட்டு கிடச்சிருக்கு, டீமன் சென்ட்டு. இதையும் பிடிக்கலாம்.
அடுத்து ரிட்டன் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த இடத்துக்கே போகிறேன். எதுக்கு போகிறேன் எனக்கே தெரியலடே. எங்கடா இருக்குது? ஓ இங்கே இருக்குதா கெமிட்ஸு பாயிண்ட்டு. இதுக்கு தான் வந்தேன். கெமிட்ஸு பாயிண்ட் ஆட்டே போகணும் இல்லையா? ஓகே எடுத்தாச்சு. இனி எங்கிட்டு வந்த வழியே செல்வோம். இந்த வழியாக போவோம். ஓகே வந்தாச்சு. ஷார்ட்கட் ப்ரோ. இனி எங்கிட்டா நேராக போவோம். லெஃப்ட் எடுத்து அங்கே ஒரு மார்க் இருக்குது. பேச ஆரம்பிச்சிடலாம். பேச்சுவார்த்தையை போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகே அதை முடிச்சிட்டோம். இங்கே ஒரு பெட்டி மேலே ஏதோ இருக்குதுப்பா. தப்பியணுன்னா உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீமன் சென்ட் ரொம்ப முக்கிய அமைச்சரே. ஸோ அதே எடுத்தாச்சு. ஸோ டோட்டலாக 3 டீமன் சென்ட் எடுத்திருக்கோம். இன்னும் நமக்கு தேவைப்படுறது ஒன்று தான். அடுத்து போக வேண்டிய லொக்கேஷன் எங்கே ப்ரோ? இங்கே ஒருத்தர் இருக்கேன். வேண்டிய பேச்சுவார்த்தை போகலாம். ஒருத்தன் இல்லை ஒருத்தி. ஓகே அதையும் முடிச்சிட்டோம். இன்னும் 2 பேர்கிட்ட பேசணும். நம்ம மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா கெமிட்ஸு பாயிண்ட் இருக்க லொக்கேஷன் நமக்கு தெரியும். ஸோ இங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து முடிக்கிற சின்ன மிஷின்ஸும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம போய் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கெமிட்ஸு பாயிண்ட்டை பொறுக்கி எடுத்துக்கிறேன். தேவைப்படுற கெமிட்ஸு பாயிண்ட்டு நமக்கு முக்கியம். இதை வச்சு நம்ம சில பொருட்கள்லாம் வாங்க முடியும். அதுக்கு தான் இந்த கெமிட்ஸு பாயிண்ட்டு. இனி அடுத்து வந்து சின்ன மைனூட். இங்கே ஒருத்தர் இருக்காண்டா. யார் அவன்? பேச்சுவார்த்தையை போட்டாச்சு ப்ரோ. நீ எங்கிட்டு ரூட்டு இங்கே இருக்கேன். இந்த இருக்கான் தம்பி. என்னப்பா வீட்டிலலாம் சௌக்கியமா? ஓகே அவன்கிட்டே பேச்சுவார்த்தை போட்டாச்சு. முடிஞ்சிருச்சு. அந்த மிஷினும் முடிஞ்சிருச்சு. இனி எத்தனை பேர் இருக்கா? இன்னும் ஒரே ஒரு வரீடு வில்லேஜர் அப்படின்ட்டு இருக்கியான். அவனை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இது மேலே ஏறி பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. கெமிட்ஸு பாயிண்ட் இங்கே ஒன்று இருக்கோ. ஓகே எடுத்துட்டோம். அடுத்து இந்த மேப்பில் இந்த ஸ்ட்ரைட் ரூட்டை ஃபாலோ பண்ணி வரணும். ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. இங்கே இருந்துட்டு அப்படியே வந்து ரைட் எடுக்கணும். ஏன்னா பாலத்து மேலே ஏற முடியாது. அதுக்கு நமக்கு ஆக்சஸ் கிடையாது. ஸோ ரைட் எடுத்து போகிறோன்னா இங்கே அப்படியே ரொட்டேஷன் பண்ணி வந்தோம்னா இங்கே ஒருத்தர் இருப்பான். இவன்ட்டையும் பேச்சுவார்த்தையை போட்டோம்னா வேலை முடிஞ்சு. ரிட்டன் அப்படியே வந்த வழியிலே வருவோம். இனி சென்ட் ஃபாலோ பண்ணோம் இல்லையா? சென்ட் எங்கே இருக்குன்னு தெரில. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எவனையும் காணா. டீமனோட சென்ட் எங்கடா போச்சு? வந்த ரூட்லேயே தான் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கோம். நடக்கிறதாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஒரே ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? மேப் எங்கடா வழி? அங்கே இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இருக்குது எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க. இந்த ரூட்டில் நான் ஆல்ரெடி வந்திருக்கேனே. அப்போல்லாம் பார்க்கல. இப்போ தான் கொடுக்குறானுங்க. டீமன் சென்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. இனி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு வீடியோக்குள்ளே கொண்டு போகுது. இருட்டாயிருச்சுங்க. அதுக்குள்ளேயுமே மறுபடியும் மூந்து பார்க்குறேன். ஏதாவது டீமன் இருக்கு போல. இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம். மறுபடியும் நம்ம கலெக்ட் பண்ணுறக்காண்டி போகிறேன். என்னடா இவன் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுலே இருக்கேன். பொழுதனைக்கு இன்ஃபர்மேஷனா? எதுக்குடா இங்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுற? வேறட்டா சண்டைக்குள்ளே போடா. நடக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ப்ரோ. என்ன கடுப்பேத்துறான். எங்கிட்ட ரூட்டு. இதில் ரூட்டை கண்டுபிடிச்சி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான்லாம் ஜோரோவுக்கு அண்ணே மாதிரிடா. வழி தெரியாது ப்ரோ. அதைத்தான் சொன்னேன். போன வழியே தெரியாது. சரி ஓகே. இங்கே என்ன பண்ணால் இங்கெல்லாம் பேசி வந்து இந்த இடத்த விட்டு நவுத்தணும். இங்கே இருக்க மக்கள்கிட்டலாம். 5 பேர் இருக்காங்க. 5 பேர்கிட்டையுமே பேசி இந்த இடத்த விட்டு நவுற வைக்கணும். பார்த்தீங்களா? இனி அடுத்த ரூட் எங்கே இருக்குது? கெமிட்ஸு பாயிண்ட்டா? ஓகே. டீமன் அந்த ரூட்டில் போயிருக்கு. நம்மளும் அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுவோம். இந்த பக்கம் குதிக்கலான்னு பார்த்தேன். குதிக்க முடியல ப்ரோ. ஓகே வந்துட்டோம். டீமன் வந்து இந்த இடத்துல தான் மூவ் ஆயிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் இருக்கேன். அடே இந்நேரம் உனக்கு இங்கே என்னடா வேலை? போடா வீட்டுக்கு போடா. பேச்சுவார்த்தை பண்ணி அவனே அனுப்பிச்சி வச்சிட்டோம். கெமிட்ஸு பாயிண்ட் அங்கே இருக்குது. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரிட்டன் நம்ம அந்த டீமன் சென்ட்டை ஃபாலோ பண்ணி போகலாம். யாராவே இடையில டீமன் வேற வருதுங்க. சண்டை ஆரம்பிச்சிடலாம். போடு என்னடாவே? ஐயோ அந்த அட்டாக் யூஸ் ஆகல. அடிக்கிறான்டா. ஆர்டர் வீல் போடு. சைடு வாங்கி பூந்துட்டு போய் போடணும். ஓகே ஃபைனலாக முடிச்சு விட்டோம். இவங்கெல்லாம் சப்ப டீமன் கைஸ். இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கணும்னு தேவையில்லை. ஏ ரேங்க் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து நம்ம ரூட்டை ஃபாலோ பண்ணி போகலாம். இங்கே ஒருத்தி இருக்காப்பா. ஏம்மா உனக்கு இந்த நேரத்தில் என்னம்மா வேலை? நைட் ஆகி போச்சு. வீட்டுக்கு போவானாம்மா? இங்கே டீமன் சுற்றின்னு இருக்குமா? கிளம்புமா. அந்த பொண்ணையும் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணி அனுப்பிச்சி வச்சாச்சு. இனி எனக்கு ரூட்டு எங்கடா? ஐயோ இந்த பெட்டி மேலே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறீங்க. பெட்டி மேலே ஏறலாம். ஓகே பெட்டி மேலே ஏறிட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணி போகலாம். கெமிட்ஸு பாயிண்ட் கைஸ். கெமிட்ஸு பாயிண்ட்.
அங்கிட்டு இல்லையா? நான் தான் சொன்னேன்ல ரூட் எனக்கு தெரியாதுன்னு. அங்கிட்டா இருக்குமே நினச்சேன். இல்லை, 150 கெமிச்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ ஏறி வந்த வழியிலே ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ கைஸ் வந்தாச்சு. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்டை ஃபாலோ பண்ணி போகணும். டீமன் இருக்க இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒருத்தர் இருக்கானா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் இருக்கேன். இவன்ட்டு பேச்சுவார்த்தை போட்டுடலாம். முடிச்சாச்சு, வீட்டுக்கு போங்கடா. ஸோ கைஸ் 4 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒருத்தர் மிச்சம் இருக்கேன். அவன் எங்கே இருக்கேன்னு தெரில, போய் தேடுவோம். ஸோ இந்த பாலம் மேலே ஏறியாச்சு. ஓ, டீமன் சென்ட் இங்கே தாங்க போகுது. அந்த உள்ளே போகுதுங்க, கேட்டுக்குள்ளே போகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரூட் எங்கிட்ட என்னடா ரூட்டா காணா ப்ரோ? ரூட்டு காணா ப்ரோ. பக்கத்தில் கெமிச்சு இந்த இருக்குது கெமிச்சு பாயிண்ட். ஓகே, கெமிச்சு பாயிண்ட் எடுத்துட்டோம். அப்போ கேட்டுக்குள்ளே போக முடியாதா? அப்போ நான் எங்கிட்டா போகணும்? எனக்கு வழி எங்கடா இருக்குது? ஓ, இங்கே இருக்குதா? சந்துக்குள்ளெல்லாம் வச்சுருக்கீங்களாடா? இங்கிட்ட இங்கிட்டா போதும். ஸோ இங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து போகணும். மேப் பார்த்துக்கலாம் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே ஒரு லெஃப்ட் கட் பண்ணணும். அப்படியே மேலே ஏறி தவிரலாம். ஓ, இங்கிட்டு ஆக்சஸ் இல்லையா? போக முடியாதாடா? அவள் எங்கிட்ட? ஓ, இங்கே இருக்கு கைஸ், இங்கே இருக்குது. பெட்டியை இங்கே வச்சுருக்கானுங்க. ஓகே, ஏரியாச்சு. ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஒரு ஜம்ப்பு. சூப்பர். இன்னொரு ஜம்ப்பு. வந்துட்டோம். ஓகே, லேண்டட் கைஸ். இனி அடுத்து எங்கே ப்ரோ? என்ன தோனி எதுவும் வச்சுருக்கீங்களா? கப்பல் கொடுங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த இருக்கு கப்பல். ஓய், பின்னாடி போகணுமா? இங்கே ஒருத்தி இருக்கா. உங்களுக்கு நைட்டு நேரம் சுற்றுறது தான் வேலையா? ஏமா வீட்டுக்கு போமா? டீமன் சுற்றுதுமா? பேச்சுவார்த்தை பண்ணி அமிச்சாச்சுப்பா. இனி நம்ம மிஷினை பார்க்கலாம். ஸோ சைடு மிஷின் 5 முடிச்சாச்சு. இப்போ நம்ம மெயின் மிஷினுக்கு வந்துடுவோம். இனி அடுத்து ரூட்டை ஃபாலோ பண்ணி போகணும். மேப்பில் எங்கடா போட்டுருவீங்க? ஓ, சென்ட் இங்கே ஃபாலோ ஆகுது. சென்ட்டை ஃபாலோ பண்ணும் ப்ரோ. சென்ட்டு தான் நமக்கு முக்கியம். I think I can get down there. இறங்குப்பா. ஓகே கைஸ், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். I can make it through the பொந்துக்குள்ளே gap. பூந்து போயாச்சு. இனி அப்படியே ஸ்ட்ரைட் வந்தோன்னா கெமிச்சு பாயிண்ட் இருக்கும். இதை நம்ம தேவையான எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இனி வந்த வழியே திருப்பி செல்வோம். நான் கெமிச்சு பாயிண்ட்டுக்காண்டி தான் இந்த ரூட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஓகே, இனி அடுத்து எங்கிட்ட போகிறது? மேப்பை பார்ப்போம். ஓ, இங்கே இருக்குதா? ஸோ இதான் கைஸ் மெயின் மிஷின் போகிறது. ஸோ இந்த ரூட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா போயிடும். ஓ, வேற ஒரு டீமன் கைஸ். லெட்ஸ் பிகின். காமா. அடி விழுந்துச்சு. ஓ, வாட்டர் வீலு வாங்கிக்க வா. என்னடா ஸ்பெஷல் மூவ் அடித்தாலுமே என்ன அடிக்கிறான்? எப்பட்றா? போடு. எஸ்கேப் ஆகணும். இல்லை, பிளாக் பண்ணி நிற்போம். ஓகே, பிளாக் பண்ண அந்தளவுக்கு பெருசாக அட்டாக் இல்லைங்க. நல்லா இருக்குது. உழந்து கட்டு. அவன் ஏதோ பண்ணுறான்டா. ஓகே, பிளாக் பண்ண பிரச்சனை இல்லை. அடி. பிளாக்ல தான் நிற்கிறேன். இந்த விட பிளாக்ல வந்தோன்னே அடி விழுந்துருக்கு. என்னங்க? வாங்கு. முடிச்சு விட்டாச்சு கைஸ் எக்ஸாம் கி. ஸோ எஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் அந்த டீமனை போட்டாச்சு. இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா மெயின் மேட்ச்க்குள்ளே வந்துடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெமிச்சு பாயிண்ட் இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம பொறுக்கி எடுத்துக்குவோம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போது மெயின் quest முடிய போகிறோம். சென்ட் இங்கே தான் போகுது. சென்ட்டை ஃபாலோ பண்ணி வந்தாச்சு. நான் அனிமேஷன் போடுவாங்களா என்னடா மறுபடியும் மேப் கொடுக்குறீங்க? இவங்க என்ன ட்ராவல் பண்ணியே சாவடிக்கிறாங்க கைஸ். என்னால் முடியலை. எப்படி இருந்தாலும் நானும் ட்ராவல் பண்ணுவேன். ஓ, இங்கே தான் இருக்குதா? வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மேப்பை நல்லா ஊற்று பார்ப்போம். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸு அது இதுன்னு எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக இங்கே போனால் போதும். ஓகே, வந்துட்டோம். தாஞ்சீர் அந்த இடத்துக்குள்ளே வந்தோடனேவும் தன்னோட மோப்ப சக்தியால் இங்கே ஏதோ விசித்திரமான ஒரு டீமன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ ஸ்வாடை எடுத்து எங்கே இருக்குதுன்னு கவனமாக மோந்து பார்த்துக்கிட்டே போனான். அவன் என்ன நாயாடா மோந்து பார்க்கறதுக்கு? அப்போலாம் சொல்லக்கூடாது. கடைசியில் டீமன் இருக்க இடத்த பார்த்து இறக்குனா பாரு கத்திய உள்ள. கச்சக் புதக்குழி மாதிரி ஒன்று கிரியேட் ஆகி அதுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது. ஒரு சின்ன பொண்ணை அந்த டீமன் உள்ளே கடத்தி வச்சிருந்திருக்கு. டாஞ்சிரோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான். அப்புறம் தான் அந்த டீமன் வெளியே என்ட்ரி கொடுக்குது. இந்த டீமன் மற்ற டீமன் மாதிரி கிடையாது. இதால் ஒரு புதக்குழியை கிரியேட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் போய் பதுங்கி இருக்க முடியும். சாப்பிட்ற நேரத்தில் என்னடா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு டீமன் அடியிலேருந்து பூந்துக்கிட்டு வந்துச்சு. அதை டாச் பண்ணி பின்னாடி போகும்போது இன்னொரு டீமன் அதே மாதிரி உள்ளே என்ட்ரி கொடுத்துச்சு. ஓ, யாரா இது? போடு கைஸ், நெசுகோட நீக்கிக்கு வெறித்தனம். ஸோ ஒரே மாதிரி மொத்தம் 3 டீமன்ஸு. Why in the world would a demon travel with a mere human?
டீமனா இருக்க நீ ஏண்டி அவங்க கூட மனுஷன் கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த 3 டீமனும் கேக்குதுங்க. உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல சண்டை போடுறக்காண்டி எல்லாம் ரெடி ஆயிட்டானுங்க. ஓகே, சண்டை வருது, நீ இந்த பொண்ணை பிடிச்சிக்க, நான் போய் சண்டை போட்டு வந்துடுறேன், ஓகேவா, பார்த்து சேஃபா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உங்களை விட மாட்டோம்டா. ஸோ த ஃபைட் இஸ் பிகின் கைஸ். ஸோ மொத்தமாக 3 பேர் கூட சண்டை போட போகிறோம். அண்ட் புதுசாக ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கானுங்க. அதில் என்ன சொல்கிறானுங்கன்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் ஆட் ஆகிருப்பாங்க, வேணும்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி விளாண்டுக்கலாம். ஸோ சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அந்த 3 பேரையும் போட போகிறேன், சமாளித்து எப்படியாவது போடணுங்க. வாட்டர் வீலை போட்டு அடித்து மட்டை பண்ணி விட்டுறலாம். டாச் பண்ணியாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான டீமன் மாதிரிலாம் தெரியல, ஈஸியாக முடிச்சு விட்டுறலாம் தான் நினைக்கிறேன். போடு, மண்டை மேலே முட்டிச்சு. இந்த அனிமேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்பா. இவ்வளோ உயிர் கம்மியாயிருச்சா, ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். ஒருத்தர் செத்துட்டான், இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. மெயின் ஒருத்தர் இருக்கேன். என்னடா இவன் அடிக்க முடியல? அடிக்கிறான்டா. நல்ல வேலை டாஜ். நெசுகா வந்து காப்பாற்றிட்டு போயிடுச்சுங்க என்ன. அதானா. என்னடா போட்டு வெளுக்கிறானுங்க, 2 பேர் இப்படி அடிக்கிறானுங்க. ஓகே, பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வட்டம் அட்டாக் பவர்லாம் பயங்கர. நில்லு பொறுமையாக அடி பொறுமை. டேய் இப்போ வரண்டா உனக்கு வாட்டர் வீலை தூக்கிட்டு போடுறா, எல்லா அட்டாக்கையும் யூஸ் பண்ணிடுவோங்க. வெளுத்து விடு, முடிஞ்சு. இன்னொன்று வாங்கிக்க போடுற மண்டட முட்டு. ஸோ உயிர் குறைஞ்சிருச்சு. ஓகே, அவனும் செத்துட்டா. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். வாங்க தம்பி, நீங்கள் எங்கே போகிறீங்க, வந்து அடி வாங்கிட்டு போங்க. வாட்டர் வீல்ரா. ஸோ கைஸ், கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவோமா? நெசுகோ வா தங்கச்சி போடு. என்னடா அடியுது, எங்க வெறித்தனமான அடிங்க பாருங்க கைஸ், உயிர் எப்படி குறையுதுன்னு போட்டு. எனக்கு நெசுகோ தானே பிடிச்சிருக்கு. என்ன அடி என்ன. ஆனால் வேற அட்டாக் இது யூஸ் ஆகலை. ஸ்ட்ரைட்டாக இந்த எக்ஸ் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியுது, வேறு எந்த அட்டாக்கையும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. பேசிக்கான அட்டாக்கும் அந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் அட்டாக் தான். போடு, அதுவே போதும், இந்த அட்டாக்கே போதும். செத்துட்டான் கேரக்டரு. டஞ்சிரோ அண்ணா வெளியே வா. ஓகே, கேரக்டரை மாற்றிட்டோம், முடிச்சு விட்டோம். ஓகே, முடிச்சாச்சு. இவன் படுத்து கிடக்குறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்னடா அது? கீழே இருந்து வந்து என்னடா பிடிச்சிட்டு போயிட்டான். ஐயோ அண்ணா, உனக்கு என்னாச்சு? நான் வேணா ஹெல்ப் கட்டட்டுமா? நெசுகோ, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன், நீ அவனை பார்த்துக்க. ஓகேண்ணா, போட்டு தள்ளிடுறேன். நரம்பு படிக்குது நெசுகோக்கு. பஞ்சிங் பொசிஷன் போட்டு தக்காளி. அடுத்த ஃபைட் ரெடி கைஸ். ஸோ அடுத்த சண்டைக்குள்ளே போயாச்சு. இந்த வட்ட நெசுகோவோட சண்டை. நெசுகோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். போடு. சின்ன அடி விழுந்தாலே டீமனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உயிர் குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதாவது டாஞ்சிரோ வச்சு சண்டை போகிறத விட இவ்வளோ வச்சு சண்டை போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டேமேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. போடு, ஃப்ளை கிக்கு ப்ரோ, ஃப்ளை கிக்கு. அடுத்து ரூட்டை மாற்று. போடு போடு போடு. என்னடா மேம் புதக்குழிகள்லாம் போகிறான். ஏன்னா ஃபேஸ் தூக்கு போயிடுச்சா என்ன? ரெட் கலரில் மாதிரி. இந்த ரெட் கலரில் என்ன, அவன் உடம்புல ஆறா மாதிரி ரெட் கலரில் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னால் அடிக்கவும் முடியல. இது பார்த்தியா என்ன தாங்க போட்டு அடிக்கிறான். என்னடா நடக்குது இங்கே? போடு. என்னையும் கூட்டு உள்ளே போயிட்டான். இந்த பட்டன் நமக்குனா தான் நம்ம உள்ளே இருந்து வெளில வர முடியும், இல்லாட்டி செத்து போயிடுவோம் போல். வாங்கிக்க. ரெட் ஆரா இப்போ வந்துட்டு இல்லை. ஸோ ரெட் ஆரா இருந்துச்சுன்னா நம்மளால் அடிக்க முடியாது. வா உன்னோட டாக்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடிக்கிறானே. பூஸ்ட்டை போட்டாச்சு கைஸ். இப்போ பவர் அதிகமாக இருக்கும். வாங்கிக்க மச்சான். டீமனுக்கு சண்டை கைஸ். டீமனு சண்டை போடுது. வாடா இங்கிட்டு. கிச்சு போட்டு பாருங்க. டீமனோட உயிர் எவ்வளோ குறைஞ்சிருச்சு. வேணா மறுபடியும் புதக்குழிக்குள்ளே போயிட்டான். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காண்டா. என்னடா ஃபேஸ் 3 வேற இருக்கா? ஐயோ இதுவா? ஐயோ இதுக்கிட்ட போட்டால் அட்டாக்கே வேலை செய்யாதே, நம்மளாம் போட்டு பொழந்துக்கிட்டுவான். நினச்சேன்டா. பொழந்து கட்டிட்டான். வாங்கு. இதான் பார்த்தீங்களா, அடிக்க முடியல கைஸ். அவனுக்கு பெருசாக அடி விழுக மாட்டேங்குது. இந்த ஃபார்முக்கு போயிட்டானா, ஐ மீன் அந்த ஆறா மாதிரி அவன் உடம்புல ரெட் கலர் ஆறா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஒன்று. என்னடா புதக்குழி, கொய்யால வெளியில வா. இந்த ஆறா இவன் உடம்பு விட்டு எப்போ போகும் தெரியலையே. வெயிட் பண்ணுவோம். டாச்.
டாஜ் டாஜ் டாஜ். என்னடா அடிக்கிறான்? எப்படா இதை பார்க்குறது? ஓகே ஓகே, 6 போயிடுச்சு கைஸ். இந்த இதுதான் நம்ம டைம். போட்டு அடி 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 அடி. என்னடா அடிக்க முடியல? பட்டனை மாற்றிட்டோம் கைஸ். ஓகே, பவர் ஏற்றுவோம். ரைட்டு, பவர் ஏற்றுற நேரத்தில் பார்த்து அடிச்சிட்டானே. பொறுமையாகவே ஆடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரட்டும். ஏ பட்டன் மாறிடுச்சு ப்ரோ. வாங்கிக்கடா 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 வாங்கிக்கடா, மொத்தமாக வாங்கிக்கடா. இப்போ ஒன்று முடிச்சு விட்றோம்டா. மறுபடியும் பதக்குழிக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாண்டாவே. வெளியில் வாடா. இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சா போதுங்க, அவனுக்கு உயிர் ரொம்ப கம்மியாயிருச்சு. என்னடா இது, எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டு இருக்கான். ஓ ஐயோ, நான் அடிக்க வேண்டியது. ஒத்தடிடா, வந்து அடி வாங்கிட்டு போடா. டேய் கட் பேசாதடா. முடிச்சிட்டேன் கைஸ், முடிச்சு விட்டேன். எம்பிட்டு நேரம் எஸ் ரேங்க் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா மறுபடியும் உள்ளே போயிட்டான். பின்னாடி இருந்து வர்றான். போடு டான்ஜிரோ என்ட்ரி வெறித்தனா. தங்கச்சி நான் வந்துட்டேன். மூசானை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமோ அதை சொல்லு. என்னால் எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா மூசான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால் அது தாங்க முடியல. என்னோட ஃபுல் பவரை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சண்டையா? என்னடா இவன் சாய மாட்டேங்கிறான். ஸோ இந்த வட்டம் நம்ம ஃபைனல் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். போட்டு வெளுத்து கட்டுவோம். என்னடா உள்ளே போயிட்டான்? வாடா 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 வாடா. ஓகே கைஸ், இது ஈஸியாக தான் இருக்குது. எங்கே 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 இருக்கா? வாங்க. என்னடா அடிக்கிறான்? வாங்கிக்கிறா 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 வாங்கிக்கிறா. மண்டை மேலே போடுவோம்டா மண்டை. என்னடா என் ஸ்பெஷல் அட்டாக்ல வேஸ்ட்டாக போகுது. ஐயோ இதுவா? ஐயோ இந்த ரெட் ஆரா இருந்தாச்சு எட்டு போயிடுவோமே. எஸ்கேப் ஆகி ரெட் ஆரா வச்சிருக்கான். கொஞ்சம் நேரம். என்னடா வேற அட்டாக் வேறு யூஸ் ஆகுற கைஸ்? ஏதோ புதகுழி மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், ட்ராப்பு மாதிரி. இங்கே பாருங்க, இந்த ரெட் ஆரா வச்சுக்கிட்டு போட்டு பொழகிறத பாருங்க. ஓகே முடிஞ்சு. இந்த வட்டம் தான்டா என் சான்ஸ். வாங்கிக்கிறா 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 வாங்கிக்கிறா. ஓகே, கேரக்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெசுகோ இறக்குவோம். நெசுகோவுக்கு தான் டேமேஜ் அதிகமாக கொடுப்பா. போடு 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 போடுக்கு அப்புறம் டேமேஜ், வெறித்தனமான டேமேஜ் கைஸ். இங்கடா போனா இவன் மண்ணுக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ இந்த ரெட் ஆரா வேற வந்துருச்சே. இனி அடுத்த பொசிஷன் வர. ஐயோ நான் டான்ஜிரோ எடுக்கவே இல்லை. அவனா வந்துட்டான். பாவி நான் எடுக்கவே இல்லைடா. ஓகே ஐயா வந்தோடனே பிடிச்சானே. ஓகே வாங்க வாங்க வாங்க. டேமேஜ். என்னடா மறுபடியும் உள்ளே கொண்டு போயிட்டான். புதக்குள்ளேயே கிரியேட் பண்ணிட்டான். ஓகே வாட்டர் ஃபவுண்டேஷன்ரா. போடு போடு போடு. கேரக்டரை மாற்றி மாற்றி நாங்கள் சண்டை போடுவோம்டா. என்னடா என்னதான்டா அடிக்கிறான்? ஓகே ஓகே, இதை நம்ம டைம். அட்ரா 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 அட்ரா. ஓ பூஸ்ட். ஓகே இந்த வட்டம் டபுள் அட்டாக் கொடுக்கும். முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆறு 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 ஆறு. ஓகே அனிமேஷனா ஒய்ங்க. ஓ கழுத்து துண்டை கட் பண்ணியாச்சு. I failed to get any information. என்னால இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியலையே. அவனை கொண்டுட்டனே. ஐயோ தங்கச்சி உனக்கு என்னாச்சு? கீழே விழுந்திருக்க தங்கச்சியை பொட்டிக்குள்ளே போட்டான். ஸோ அடுத்த ட்ராவலுக்கு நம்மால் ரெடி ஆகிட்டாப்புன்னு நினைக்கிறேன். இந்த மிஷினை முடிச்சிட்டோம். வந்தவங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு Mr. Kazumi, are you all right? கிளம்பிட்டான். ஸோ கைஸ் சாப்டர் 2 நம்ம முடிச்சிட்டோம். புதுசாக என்ன கேரக்டர் அன்லாக் இருக்குது பார்த்தீங்கன்னா நெசுகோ அன்லாக் ஆயிருக்கு. எப்போ வேணாலும் நம்ம எடுத்து இந்த கேரக்டரை வச்சு விளாட முடியும். பார்த்தீங்களா நமக்கு நெசுகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி நெசுகோ இஸ் ஹியர். ஸோ அடுத்து நம்ம விளையாட போய் சாப்டர் 3 தான். அந்த ஸ்டோரியை அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டடா.